ஆண்டவர் தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்த செய்தியுடைய கடைசி வாரம் இது. இந்த 5 நாள் வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் சுதந்திரிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் நன்மை பயப்பதாகவும் நம்மை தைரியப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் என்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் வாக்குத்தத்த வார்த்தை வாசிக்க கேட்போம். உபாகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவனுடைய சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். எந்நாளும் நம்மை காப்பாற்றி நம்ம கூடவே இருக்கிற ஒரு தெய்வம். இந்த ஆண்டு முழுவதும் ஒரு நாள் 2 நாள் அல்ல, சில பேர் நம்மை காப்பாற்றுவதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள், நேரங்கள், சில மாதங்கள் இருக்கும், சில வருஷங்கள் கூட இருக்கலாம். ஆனால் காலம் கடந்து போகும்போது அவங்க நம்ம கூட இருக்கவும் மாட்டாங்க. நம்மை பாதுகாக்கிற பணியிலேருந்து அவங்க விலகி இருப்பாங்க. சில வருஷங்கள் கடந்து போகும்போது அதெல்லாம் நடந்துடும். அது குடும்பங்களாக இருக்கட்டும், உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், ஸ்தாபனமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களாம் எப்போதும் நமக்கு காப்பாற்றுவாங்க, உதவி செய்வாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு டைம் 2 டைம். ஆனால் 365 நாள் காப்பாற்றுகிற ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம்தான். ஆனால் இந்த ஆண்டு மனிதர்கள் மீது நம்பிக்கை இல்லை, கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அவர் நம்மை எப்போது காப்பாற்றுகிறவர். நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றுவார், நம்முடைய மாம்சத்தை காப்பாற்றுவார், நம்முடைய ஆவியை காப்பாற்றுவார், நம்முடைய பிள்ளைகளை குடும்பத்தை காப்பாற்றுவார், நம்முடைய ஊழியத்தை காப்பாற்றுவார், நம்முடைய தொழிலை காப்பாற்றுவார், நம்முடைய வேலைகளை காப்பாற்றுவார், நம்முடைய போக்கு வரவுகளை கர்த்தர் காப்பாற்றுவார். எப்போ என்ன ஒரு மனிதனுக்கு நேரிடும் என்பதை நம்மால் கண்டுகொள்ளவே முடியாது. அதாவது தாவீது குறித்து பைபிள் வாசிக்கும் போது திறமையானவன் தான் அவன். ஆனால் பைபிளை வாசிக்கிறோம், அவனை பிடித்து கொள்ளத்தக்கதாக சுற்றிலும் நெருங்கிட்டாங்க. பார்த்தீங்களா, 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் சுற்றியில் அவனை நினைச்சிட்டாங்க, வளைஞ்சிட்டாங்க. 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியை ஃபுல்லாக வாசிக்கப்போம். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். பார்த்தீங்களா, நாம் ஞானமாக தான் நடந்துகிட்டு இருப்போம், ஞானமாக தான் ஊழியம் செய்வோம், ஞானமாக தான் வேலை செய்வோம். எது செய்தாலும் பார்த்திங்கன்னா சில நேரம் நாம் வளைந்து கொள்ளப்பட்ட கடனினால், வியாதியினால், பிரச்சனையினால், பாரத்தினால், ஏதோ ஒரு சூழ்நிலையில் வளையப்பட்டு யார் காப்பாற்றுவார் அப்படின்னு நினைக்கிற போதெல்லாம் நம்மளை காப்பாற்றினவர் கர்த்தர் ஒருவர் தான். இயேசு ஒருவர் தான் நம்மை காப்பாற்றினார். மற்றவங்களாம் நம்மளை வலை வீசி போட்டு அமைக்கலான்னு பார்த்த நேரங்கள் எத்தனை என் வாழ்க்கையெல்லாம் இப்போவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, முடிச்சிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் பார்த்திங்க அப்படின்னா கர்த்தர் நம்மை காப்பாற்றிக்கிட்டே வர்றார். என்னையும் என் குடும்பத்தையும் சபையும் கர்த்தர் காப்பாற்றுறார். அதான் ஸ்தோத்திரம். நம்ம எவ்வளோ தேனீக்களை போல வளைந்து கொண்டார், முள்ளியில் பற்றி நெருப்பை போல அணைந்து போனார் என்று 118ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நெருக்கடிகள், போராட்டங்கள், வியாதிகள், நிந்தைகளை பற்றி கவலைப்படாதீங்க. நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு வாசிக்கிறோம். அவர் என்ன செய்வார், எந்நாளும் அவர் நம்மை காப்பாற்றுவார். அவர் நம்ம கூடவே இருப்பார், அவன் எல்லைக்குள்ளே வாசமாக இருப்பார். யார் நம்மை விட்டு போனால் நமக்கு டோன்ட் வரி, கர்த்தர் கூடவே இருப்பார். அவர் இருந்தாலே போதும், வேறு என்ன வேணும் நினைக்க. தைரியமாக இருங்க.